யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அதற்கு அவர், எனக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாளிலும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை சமாதானத்தோட தங்க பண்ண அதை செய்ய, அதை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம். இவ்வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்நாளிலும் கொடுக்கப்பட்ட இவ்வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளத்தக்கதாக மேன்மையான வழிகள் எவைகள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடியன் அல்ல, பேசுகிற அடியன் இல்லை, கேட்கிற பிள்ளைகளும் அல்ல, நாங்கள் எங்களுக்கு உங்களுடைய கரத்தில் முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் பாதுகாக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசியுங்கள். யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது மனுஷனுடைய வார்த்தைகளோ தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளோ அல்ல. கர்த்தர் தம்முடைய பிள்ளையாய் இருக்கிற மோசேக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டு நேரத்தில் யோசனை மிகுந்த நேரத்தில் சோத்திரம் வழியறியாதிருந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்று சொல்லி பார்க்கணும். முந்தின 10வது வசனத்தில் இந்த வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்று பேசுவது போல பேசினார். சிநேகிதர்கிட்ட இடைப்படுகிறது போல கர்த்தர் பேச ஆரம்பித்தார். பின்பு திரும்பினான். பணிவிடைக்காரனாகிய வாலிபன் பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் அறிவிக்கவில்லை என்றாலும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவனீர் சொன்னதுண்டே. இப்பொழுது உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அறிவதற்கும் கிருபை இன்னும் கிடைப்பதற்கும் உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நிலைத்தள்ளும் என்று சொன்னான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கே ஸ்தோத்திரம். பொன்னை கொண்டு ஆட்டுக்குட்டியின் செல்வத்தை கொண்டு வணங்கின ஜனத்தை கர்த்தர் அழிக்க வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், கர்த்தருடைய வழிகளை விட்டு அவர்களுக்கு யோசனையின்படி நடந்து கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் அவர்களை அழிக்கும்படிக்கு வருகிறார். அல்லேலூயா. இவர்களை நான் அழித்து போடுகிறேன், இவர்களின் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படுகிறதில்லை என்று சொல்லும் பொழுது அங்கே மோசே நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இவண்ணமாய் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பேர் சொல்லியெல்லாம் அழைச்சிருக்கிறீர், எல்லாம் சொன்னீர். அல்லேலூயா. இப்பொழுது உன் கண்களில் தயவு கிடைக்குமானால் அல்லேலூயா எங்களை நினைத்தள்ளும் என்று சொல்லும் பொழுது அல்லேலூயா அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவனாக
இவனமாய் வழி அறியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய செய்கைகளை அறியாது, கர்த்தருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளாது, தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கிற ஆமென் ஜனத்தாராய் இருக்கிற சபைக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே இவர்களை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் தந்த வார்த்தை, ஆமென், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, மனமிரக்கம் நிறைந்த ஆண்டவர். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது போல சில தருணங்களை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டரியா வாழ்க்கையில் கர்த்தர் தருணங்களே தரலன்னு சொல்ல முடியாது. அவர் இன்றைக்கும் சில தருணங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு சில பலவீனங்களை கொண்டு, சில நெருக்கங்களை கொண்டு, சில வழியறியாதிருக்கிற மனுஷனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் இன்னும் நமக்கு தருணங்களை தந்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகிலும் வேதவசனம் இவண்ணமாய் சொல்லும் பொழுது, பார்க்கும் பொழுது, அங்கே தருணம் தப்பி கர்த்தர் அவர்களை அழித்து போடுகிறேன்னு சொல்லி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜனத்தாரை பார்த்து சொன்னாங்க இல்லையா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது தங்களுடைய இஷ்டத்துக்கு செய்த ஜனத்தாரை பார்த்தான்னு சொன்ன, இவர்கள் வணங்கா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், வணங்கா கழுத்துல ஜனங்க, இவங்களை நான் என்ன செய்கிறேன், நிர்மூல பண்ணிடுறேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களின் ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, இவர்களை நான் பொல்லாப்பை நான் வருவிக்க செய்கிறேன்னு சொன்னப்போ, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று மோசையின் நாட்களில் கர்த்தர் அழைக்க வந்தார். இன்றைக்கு கர்த்தர் நான் பொல்லாப்பை அனுமதிக்கிறேன்னு சொன்னப்போ, அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே எங்களை பேர் சொல்லி எல்லாம் அழைச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு நேசராக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை சுகமாக காத்துக்கொள்வீங்கன்னு வாக்கு தந்தீங்க. அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன்னு சொன்னீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் எங்கள் கண்களில் சோதனம், உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைத்ததுன்னு சொன்னீங்க. மீண்டும் உம்முடைய இரக்கம் கிடைக்க ஆண்டவர் எங்களை நினைத்தல்லோன்னு சொல்லும்போ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக போவோம் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இந்நாளில் வாக்கு பண்ணி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நெருக்கத்தின் மத்தியில் தான், இவ்வேதனை மத்தியில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுகிறது போல கேட்டு 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 சோத்திரம் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க தாங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு மீண்டும் அந்த பிள்ளைகளை ஐஸ்கிரீம் கிடைக்கும் போது ஐஸ்கிரீம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு போகிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, நான் கர்த்தருக்கு விரோதமாய் செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் பாடு வேதனை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் மீண்டும் தொட்டிருக்கிறேன் செய்திருக்கிறேன்னு சொல்லி ரட்சிப்பை இழந்தவளாக இருக்கும் பொழுது மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக இங்கே மோசைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுக்கிறது போல உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி தரும் பொழுது சோத்திரம் சொல்லிடக்கூடாது, ஐயோ கர்த்தர் எங்களை மன்னிச்சுட்டாரு, இனி எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த பிள்ளைங்க சோத்திரம் ஐஸ்கிரீம் கிடைச்சதும் ஐஸ்கிரீம் கிடைச்சின்னு ஜாலியாக இருக்கிறது போல என்ன செய்யக்கூடாது, ஜாலியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சமூகத்தை முன்பதாக அனுப்புவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நினைத்தள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அதனுடைய 15-16 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவரை நோக்கி, என்னோட கூட ஒருவேளை செல்லாமல் போனா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்கள் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதனால் அல்லவா, அப்படியே எல்லாரிலும்
விசேஷித்தவர்கள் விளங்கும்படிக்கு ஆண்டவர் எங்க கூட இருமென்று கேட்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கே ஒரு அடையாளமாக தான் அவன் கேட்குறான், ஆண்டவரை நீங்கள் என் கூட இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இப்போ அவன் கர்த்தருடைய ஆராதனைக்கு வராமல், ஒழுங்கு செய்யாமல், கீழ்ப்படியாமல் இருக்கிற நம்மை பார்த்து மோசைக்கு வாக்கு கொடுத்தது போல் அவர் சொல்ல, என் சமூகம் வாக்கு முன்பதாக சொல்லும், நான் உன்னை சமாதானமாக தங்க பண்ணுவேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என் கர்த்தருடைய சமூகம் என் முன்னாடி செல்லும்னு சொல்லுவோம் மட்டும் கரங்களை உயர்த்தி 3 ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே கடவுள் சுகமாக கர்த்தர் தங்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ இதனுடைய அடையாளம் கர்த்தர் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக போகிறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க கூட தங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு கடந்து போனதுக்கு அப்புறம் உங்க கூட இயேசு இல்லை, அவன் சோத்திர மனபாரங்களும் வேதனைகளும் பெருகுது என்று சொன்னால் அதில் ரொம்ப புரியணும், கர்த்தர் என்ன இல்லை, கூட இல்லை. அப்போ கர்த்தருடைய சமூகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் முதலே சொன்னேன், ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என்று சொல்லி சின்ன பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கிடைக்கும் போது ஐஸ்கிரீம் கிடைச்சி துடியிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லுகளுடைய அடையாளம் கர்த்தர் உன் கூட தங்குகிறார். அல்லேலூயா. ஏன்னா மோசே காலத்தில் அவன் கேட்குறான், ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்தாரை பார்க்கலாம் நாங்களும் நம்பி இருக்கிறதுனால நாங்கள் விசேஷித்தவர்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் எங்கள் கூட தங்கும், அதுதான் எங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய கூட தங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பிறகு காலங்கள் செல்ல செல்ல இவர்கள் என்ன செஞ்சாங்க, எங்களோட ஆண்டவர் பேசன்னா ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தாரோன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, இது எப்படிப்பட்ட ஜனத்தாரு, வழங்கா கழுத்துள்ள ஜனத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பற்றி மனுஷன் நல்லா அறிஞ்சானோ அறியலையோ, ஆண்டவர் நம்மளை பற்றி நல்லா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், இப்போ கொஞ்ச நாள் இந்த பாடு பாரங்களெல்லாம் மாறும்படிக்கு ஆவும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து மீண்டும் பழைய திருடி சொல்ல மாட்டியாலும் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், பழைய திருடி கதவை திருடி தான் போவீங்க. ஆனாலும் கர்த்தருடைய சமூகம் உங்க முன்பதாக சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய அன்பு மிகுதியாக இருக்கும்போது ஒருவேளை கர்த்தருடைய அன்பை வெறுக்க வேண்டிய நிலை வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய அன்பை மறந்து ஆசீர்வாதத்தில் மிதக்க வேண்டிய நிலை வரலாம். அல்லேலூயா. உங்களை அறிஞ்சிருக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்களேன். என்ன அறிந்தவர் இயேசுன்னு சொல்லுங்க. இதயத்து மேலே கை வச்சு, என்னை அறிந்தவர் இயேசு, என்னை அறிந்தவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் நம்ம சில நாள் நன்மையில மிதக்க ஆரம்பிச்சோட்டோம்னா இயேசுவை ஓரத்தில் குப்பையில் தடிடுவோன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, இரக்கத்தோடு கர்த்தர் மீண்டும் நினைவு கூர்ந்து வாக்கு தர, என் சமூகம் முன்னால் செல்லும். அல்லேலூயா. இதில் எந்த மாற்றமும் இல்லை. வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இதில் இன்னொரு ட்விஸ்ட் மோசைக்கு ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. மோசைக்கு ஜனங்களுக்கு வைக்கிறத மோசை அறிந்தவனை தான் கேட்குறா, ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், வாக்கு பண்ண உண்மைதான், அப்படிலும் வாக்கு பண்ணிடு. என்னென்னு வாக்கு பண்ணிடு? உன்னை பேச சொல்லி அழைச்சிருக்கிற, நான் எகிப்து தேசத்தை கூட்டிகிட்டு போக, இந்த பாடுமானதை விடுவிப்பேன், இந்த சோத்தின ஆளுகள் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணிடு. ஆனால் இப்போ இடக்கட்டத்தில் வரும்பொழுது இவர் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை மோசை அறிந்தவனா சொல்கிறான், ஆண்டவரே உம்மா கண்களில் எனக்கு தயவு கிடைச்சதானா இந்த அடையாளமாக இருக்கிற நீங்கள் எங்களோடு தங்குகிற ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெறணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இந்த ஸ்தோத்திரம். இங்கே ஒரு அழகான ஒரு குதர்க்கம் இருக்கு. என்னன்னு சொன்னால், ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, ஆமென், ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு போக்கல்ல. அல்லேலூயா. இங்கே கர்த்தர் நம்மோட கூட தங்கும்படிக்கு வாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமென் தம்மோடு இருக்கும்படிக்கு அடையாளத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அடையாளத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தங்களை பெறாங்க. அல்லேலூயா. மீண்டும் விட்டு விடுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என்னென்ன வாக்கு பண்ணி தருகிறார்? கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆனால் இந்த கர்த்தருடைய சமூகத்தை நீங்களும் நானும் பெறணும்னா அதற்கு ஒத்ததாக இருக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இல்லைன்னா கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக இல்லை. அல்லேலூயா. அதனால சொல்லிடக்கூடாது, ஆண்டவரை நீ வாக்கு பண்ணிடணும் இல்லையா, நிறைவேற்று. ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கிறார். அங்கே மோசே மூலமாக அழகாக சொல்லியிருக்கிறார், என் சமூகம் வாங்க முன்னாடி சொல்லணும்னா நான் அவன் கூட இருக்கணும். அல்லேலூயா. 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 கர்த்தர் கூட இல்லாமல் அவன் எப்படி ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக இருக்கும்? அல்லேலூயா. 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 ஒரு ஸ்கூலில் போய் அவன் பிள்ளைங்கள்கிட்ட போய் உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க அப்பா வகுப்பறையில் இருந்தால் எங்கள் அப்பா நான் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லையா? பிடிஏ மீட்டிங்கு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? பிள்ளைங்க கேட்பாங்களா? உங்கள் அப்பா அம்மா எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அண்ணா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி எப்படி யாருக்குன்னா இந்த அனுபவம் இருக்குது? ஸ்கூலில் பிடிஏ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும்ல, அதில் பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க, உங்கள் அப்பா அம்மா எங்கே, வெரி ஷோ மாம் அண்ட் டேட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்க? உங்களை பின்னாடி தள்ளிட்டு தான் முன்னாடி போவாங்க. சோதரம். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? அண்ணா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் ஏசு சோதரம் பெற்றோரை கூட கூட்டிகிட்டு போக்கு ஒரு தயக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல தான் வாழ்க்கையில் இயேசுவை கூட கூட்டிகிட்டு போக்கு கொஞ்சம் தயக்கம். அவருக்கு சமூகம் மட்டும் வேணும். சோதரம். அல்லேலூயா. ஆனால் இயேசுவை கூட கூட்டிகிட்டு போக கொஞ்சம் தயக்கம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார்? அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? கூட இருக்கிறாரு. இனிதான் கூட வச்சிருக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பிள்ளைங்க சொல்றது போல இயேசு உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறாரு? அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுகிட்ட பேசினியான்னு கேட்டா, ஓ இல்லை இல்லை இல்லை, நான் அன்னைக்கு பேசினேன் பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னன்னாலும் ஜாம் பண்ணுவேன், ஆனால் இயேசுகிட்ட நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. 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 இயேசுவை அங்கே வைக்கிறவரா இல்லை, இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்லணும். அல்லேலூயா. 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 அப்போ இயேசு கூட இருந்தா எப்படி? இயேசு கூட இருந்தா மேன்மைகளை பார்க்க முடியும் சொல்லி வேத வசனத்தில் சொல்ல முடியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இயேசுவை நம்ம கூட வச்சிருக்கிறதுடைய காரணம், ஏன் இயேசுவை நம்ம கூட வச்சிருக்கணும்? அல்லேலூயா. இயேசுவை கூட வச்சிருக்கணுமா வேண்டாமா? வச்சிருக்கணும். எதற்கு வச்சிருக்கணும்? சோதனம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிள்ளைங்க சில நேரம் தேவைப்படுறது என்ன செய்யும்? வந்து பெற்றுக்கொள்ளக்கு வந்து என்ன செய்யும்? கிட்ட வந்து நிற்கிறது போல தேவைக்காக என்ன செய்யப்படாது? இயேசுக்கிட்ட வரப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இவனமாய் தேவைக்காக அல்ல, இயேசு கூட இருந்தா, முதலாவது இயேசு கூட இருக்கும் பொழுது அவர் தேவ மகிமையை காணும்படிக்கு செய்வார். அல்லேலூயா. 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 எப்படி? தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது அவருடைய மகிமை, அவருடைய அன்பை, அவருடைய பலத்தை, அவருடைய சத்துவத்தை காண கிருபை செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு தம்முடைய தைரியத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவில் பார்க்கும் பொழுது 1:9 வீட்டில் போய் வாசி, அங்கே சொல்லும் பொழுது அங்கே யோசுவாவோடு கர்த்தர் இருந்த பொழுது அங்கே ஒரு திடமான நம்பிக்கை வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இயேசு கூட இருந்தால் முதல்ல மகிமை வெளிப்படும், ரெண்டாவது
கர்த்தருடைய தைரியமும் கர்த்தருடைய பலனும் வெளிப்படும். மூன்றாவது ஜெயம் வெளிப்படும். அல்லேலூயா. கரங்களை தெளிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தெளிலே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கூட இருந்தா முதலாவது மகிமை வெளிப்படும், இரண்டாவது நம்பிக்கையும் பலனும் தைரியமும் வெளிப்படும், மூன்றாவது ஜெயம் உண்டாகிருக்கும். அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கே வாழ்க்கையில காரியத்தை குறித்து ஜெயம் இல்லைன்னா சோத்திரம். அல்லேலூயா. இயேசு கூட இல்லை. அல்லேலூயா. அதான் ஒரு பாடல் இருக்குல்ல, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார், எல்லாவித நோய்கள் பேய்கள், முதல் ஸ்டான்ஸில் வந்துடுறது, நோய்கள் பேய்கள் நொந்து போன உள்ளத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நொந்து போன உள்ள எப்படி தேட்டப்படும்? வாழ்க்கையில் ஜெயம் கடைங்கி போ, நோவெல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறாதோ, மாறாதோ. நம்மள நிறைய கேள்விப்படுறோம், நீங்கள் அனுபவிச்சுங்க. 10 மாதம் சோதரம், 9 மாதம் சுமந்து தீர்த்துட்டு சோதரம் நம்ம அப்படியே சொல்லிடுவோம். சோதரம் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது இந்த வேதனை எல்லாம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கு, சொல்லியிருக்கு, கை வைத்துங்க. யாரும் சொல்லலையோ பாச, நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எப்படி பாச சொல்லக்காது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது மாம்சத்தின் காரியத்தை குறித்து இவ்வளவு மேன்மை பாராட்டினாம இயேசு கூட இருந்தால் ஜெயத்தை தந்துகிட்டே இருப்பார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலவீன நேரத்தில், இக்கட்டு நேரத்தில் கர்த்தருடைய மகிமை கர்த்தர் கூட இருந்தா உன் சிந்தனை, உன் இருதயம் எல்லாம் ஜெயம் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. துவண்டு போகாது, சோர்ந்து போகாது. அல்லேலூயா. அது சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஜெயம் தருவார், ஜெயம் தருவார், ஜெயம் தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது பாடின, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. இல்லைன்னா இயேசு இல்லைன்னா சொல்லிட்டேன், சோறு உண்டு, சோறு உண்டு, சோறு உண்டு, சோறம் இல்லை, மீன் இல்லை, ஒன்றும் இல்லை, தின்னவும் முடியலை. அல்லேலூயா. கரெக்டில் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கூட இருந்தால் வெற்றி உண்டு. இயேசு கூட எல்லாம் இருக்கிற சோரம் இன்னும் தின்ன முடியாது. அல்லேலூயா. ஏன் பாச்சு தின்ன முடியாது? நோவு வரணும் இல்லை, சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் தின்னக்கு என்ன செய்யலை, இறங்க மாட்டேங்குது சோதனம். அல்லேலூயா. நம்ம உலக பராம சொன்னால் 2 கம்பி எடுத்து என்ன செய்யலாம், குத்தி இறக்கிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சாப்பிடக்கு மனுஷன் வரல பாஸ்டர்? ஏன் வரல? இயேசு கூட இல்லை, சமாதானம் இல்லை. அல்லேலூயா. சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில். அவர் சொல்லியிருக்கிறார், ஏன் சமூகம் உனக்கு முன்பதாக சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் வேணும், இயேசு ஆண்டோடைய சமூகம் மட்டும் எனக்கு போதும், இயேசு வேண்டாம். அல்லேலூயா. இயேசு இல்லாமல் கர்த்தருடைய சமூகம் உனக்கு கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இல்லாமல் மகிமை இல்லை, இயேசு இல்லாமல் ஜெயம் இல்லை, இயேசு இல்லாமல் பலம் இல்லை, இயேசு இல்லாமல் தைரியம் இல்லை, இயேசு இல்லாமல் சத்துவம் இல்லை, இயேசு இல்லாமல் வெற்றி இல்லை. அல்லேலூயா. இந்த இயேசுவை கூட வச்சக்கு என்னெல்லாம் செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசப்பா கூட வச்சிருக்கணும்? பாஸ்டர் இயேசப்பா நான் கூட வச்சு, சில பேருக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு. இஷ்டம் இல்லாதவங்க வேண்டாம், இஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் இல்லையா? சோதரன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? கேட்கிறவனுக்கு தான் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். வாஞ்சிக்கிற உள்ளங்களை கர்த்தர் என்ன செய்வார், நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம வாஞ்சிக்கிற உள்ளங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் கூட வச்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள், 3 காரியம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முதல் காரியம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்க. சோதரன் ரொம்ப சிம்பிள், நீங்கள் இயேசுவிடத்தில் சேர்ந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பிடிஏ மீட்டிங்கில் பின்னாடி பேரண்ட்ஸ் இருந்தால் என்ன செய்யும்? முன்னாடி வந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? பின்னாடி போய் அம்மா அம்மா அப்பா அப்பா டீச்சர் கூப்பிட்றாங்க முன்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பம் நெருக்கம் வரும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே நான் உமக்கு பின்னாடி நிற்கிறேன், நீங்கள் முன்னாடி நிறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி 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 துன்ப நேரத்தில் என்ன செய்யணும்?
சோத்திரம். இயேசு கிட்ட வரணும். ஏசப்பா ஏசப்பா, துன்பம் வருது, வேதனை வருது, கண்ணீர் வருது, கவலை வருது, நான் உமக்கு பின்னாடி நிற்கிறேன், நீங்கள் ஏன் முன்னாடி நில்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே, சிலுவையே முன்னால் உலகமே. போதும், அதுக்கடுத்து போக வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கூட இருந்தால் தான் இயேசு சிந்தினா பாசம் நேசமும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை முன்ன விடணும். அல்லேலூயா. எப்படி பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சோதனை யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சோதனம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் டீச்சர்ஸை பார்க்க போகும்போது அவங்க அப்பா அம்மா எங்கேன்னு கேட்கும்போது பெற்றோரை அழைச்சி, பெற்றோர் சைடில் கூட நிற்க மாட்டேன், பெற்றோரை பின்னாடி நிற்கிறது யாரும் இல்லை. கரங்களை உயர்த்துங்களேன். சோதனம் நம்ம உலக பழமொழியில் மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். நீங்கள் மௌனமாக இருக்கிறனால நான் புரிஞ்சேன், நீங்கள் எல்லோரும் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தானே இல்லையா? அப்பா அம்மா முன்ன விட்டு நம்ம பின்னாடி நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் வீட்டு வந்ததும் அந்த பாத்திச்சு சொன்னதெல்லாம் கள்ளமாக்கும். சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. புறம் சொல்லிடப்படாது. இயேசுவே நீர் பண்ணதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிடப்படாது. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை முன்னாடி விடும்போ அவருக்கு ஏற்றவைகளை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒருவேளை அப்பா அம்மா உங்களை விட்டு கொடுக்கலாம், ஆனால் இயேசு உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இதுதான் ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை முன்னாடி விடும்போ இயேசு உங்களை என்ன செய்ய மாட்டார்? ஒருபாலும் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பிசாசே முன்னாடி வந்து சோத்திரம், நீங்கள் இயேசுவை முன்ன விடும்போ பிசாசு முன்னாடி இவ பொல்லாத விளக்கம் வீட்டில் வாயடக்கிட்டு இருக்கலேன்னு சொன்னா கூட, அல்லேலூயா, அவர் சொல்லார், என் பிள்ளைக்கு நான் வாக்கி கடிவாளம் போட்டுக்கிறேன், நம்முடைய சமூகம் அவருக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை பிசாசு வந்து பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் சோதனை இவன் பொல்லாதவன் ஆக்கும், ஆமீன், ஆராதனைக்கு எல்லாம் போகலை சொன்னால் ஆண்டவர் சொல்லார், இவன் கையன் காலை கட்டி என் சமூகத்தில் இருக்க வச்சு என் சமூகத்தை முன்னாடி வைப்பேன்னு பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எப்படி கையும் காலையும் கட்டி என் சமூகத்தில் கொண்டு இருத்தி என் சமூகத்துக்கு முன்னாடி போக வைப்பேன்னு சொல்ல எந்த இடத்துல என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது முதலாவது தேவனிலே கிட்டி சேரணும், இயேசுவை முன்ன விடணும். ரெண்டாவது சங்கீதம் 102 சோதரம். சங்கீதம் 102 வாசிங்க. என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. இது ஆராதனைக்கு வந்தா சோத்திரம் என்னவோ இயேசு இவைகளை கொள்ள கொண்டு போனது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ இப்போதான் ஆராதனை தொடங்கியிருக்கு, எப்போ முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மன மகிழ்ச்சியே இல்லை சோதரம். அல்லேலூயா. எப்படி எப்படி? ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா மன மகிழ்ச்சியோட தேவனை ஆராதி. அல்லேலூயா. நான் யாரையும் கம்பல் பண்ணல. அல்லேலூயா. மன மகிழ்ச்சியோட ஆராதிச்சா கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. அதான் ஒரு பாடல் இருக்கு, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும். அல்லேலூயா. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லை. பாருங்க எப்படி என்ன இந்த வரிகள் என்ன சொல்லுது? அல்லேலூயா. ஒரு சிரிப்பு இருக்கா? இவையெல்லாம் கொள்ள கொண்டு போனோம், இன்னும் பாய்ச்சல் முடிச்சல. அல்லேலூயா. அல்ல இயேசு கூட இருக்க மாட்டார். சந்தோஷத்தோட இயேசு ஆராதிக்காத இயேசு கூட இல்லை. அல்லேலூயா. பாஸ்டர் சந்தோஷமாகவே இருக்க முடியல பாஸ்டர், அவன் பயங்கர பாரம் கஷ்டம், அது கொண்டேக்க நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ எனத்தையும் கொண்டு வா, கொண்டு வராதப்போ ஆண்டவர் சமத்தில் இறக்கி வச்சு மகிழ்ச்சியோட கத்தரை துதி. அல்லேலூயா. நீ மீண்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு சோத்திரம் இங்கேருந்து போகும்போது வேணும் எங்கேயும் எடுத்துகிட்டு போய், இல்லைன்னா வச்சுட்டு போய் எதை? பாரத்தை. அல்லேலூயா. நோய் நொடி கவலையை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ பயங்கர பாரமாக நீ வராதே நான் சொல்லலை, பாரத்தோட வராதே நான் சொல்லலை, நீ வா, வந்து இறக்கி வை. அல்லேலூயா. மகிழ்ச்சியோட கத்தரை ஆராதி. அல்லேலூயா. ரெண்டாவது மீண்டும் உங்களுக்கு ஆப்ஷன், மீண்டும் போகும்போது பாரம் வேணும்னு எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா வச்சுட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா.
இது மேக்சிமம் 90%. எப்படி 90% என்ன செஞ்சிருவோம்? பாரத்தை சச்சு வெளியே தாண்டினதும் உடனே தினப்பில் வீட்டுக்கு போனால் என்ன வேலை பண்ண என்ன காரணம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் என்ன செய்ய முடியாது? உங்களை பிடிச்சு பார்த்தாச்சு, இனி பிடிச்சு பார்த்தா பலம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால விட்டுறேன், சரியா? அல்லேலூயா. வேணுமெங்கி பாரத்தை இறக்கி வச்சுட்டு போ, இல்லைன்னா பாரத்தை எடுத்துட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பாரத்தை இறக்கி வச்சா கர்த்தர் உங்கள் முன்பதாக நிற்பார். அல்லேலூயா. அது இருக்கட்டும். அப்போது மகிழ்ச்சியோட என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஆதரவு செலுத்துமோ கர்த்தர் கூட இருக்கிறார். மூன்றாவது ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10. ரொம்ப தூரத்தில் இருக்கோ ஏசாயா 41:10 இல்லையோ? சரி, கொஞ்சம் வேகமாக வாசித்தா நான் சீக்கிரமாக முடிச்சு விட்றேன். எல்லாருக்கும் ஒரே பதட்டம், எப்போ பாஷை முடிப்பார் சோதரம். வாசியோ, கொஞ்சம் சீக்கிரமாக வாசிங்க. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாத. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அப்போது இருதயத்திலேருந்து பயத்தையும் மாற்றணும், திகழையும் மாற்றணும். அல்லேலூயா. பயமும் திகழும் ஒன்றா ரெண்டா? ஹலோ, ரெண்டா? அல்லேலூயா. பயம்னா என்ன, திகழ்னா என்ன? ரெண்டுன்னு பயத்தில் ரெண்டு பாஷையார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காரணம் என்னன்னு, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லித்தரேன், ரொம்ப விளக்கமாக போகலை, சமயம் போயிடுச்சு. பயம்னு சொன்னால் ஒரு 2 நாள் ஒரு நாள் இருக்கிற காரியம், சரியா? திகில்னு சொன்னால் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், எப்போ இந்த குழப்பம் மாறும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முடிவுக்கு வந்துடும், எப்பளங்கள மாறட்டும். இதுதான் திகில். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம்னு சொன்னால் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும், எல்லாம் ஏசோ பார்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பயத்தையும் திகிலையும் உங்களை விட்டு மாற்றினா இயேசு கூட இருப்பார். கரெக்டாக வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை மொத்தமாக சோதனை, இந்த 3 காரியத்தை மொத்தமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் காரியம் சொல்லுது. வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய, அதான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தை பிரித்து பார்க்கும்போது எல்லாம் புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. இது 1 வரும்போது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இது கடினமாக இருக்கும். இந்த கடினத்துக்குள்ளே இருக்கிறதா அந்த 3 பாயிண்ட். 1 இயேசுவோடு சேரு. அல்லேலூயா. 2வது அதாவது இயேசுவை முன்னேற்று. 2வது மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதி. அல்லேலூயா. 3 பயத்தின் திகிலை மாற்றி. இது 3 தான் இந்த அப்போஸ்தலர் 2ஆவது 48ஆம் வசனத்தில் 42ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் கூட ஜெபத்தோடும் அதனுடைய சத்தியத்தோடும் நீ என்ன செய்? தரித்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுதான் அதுதான். அல்லேலூயா. எப்படி நம்ம உலகத்தில் ஒரு டயலாக் உண்டு, அதான் இதா அதான் இது அப்படின்னா, சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பாயிண்ட் தான் அப்போஸ்தலர் 2ஆவது 42ஆம் வசனம். அல்லேலூயா. இதை சொன்னாச்சுன்னா, இதை மொட்டையாக சொன்னாச்சுன்னா, இதை புரிந்து கொள்ளாதவங்களுக்கு ஐயோ எப்படி இருக்கிறது, நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. சோதனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அப்போஸ்தலர் உபதேசத்தில் நீதியில் நடங்கன்னு சொன்னால் அவன் ரொம்ப கஷ்டம். ஆனால் இயேசுவை முன்னே வைத்துக்கொள்ளுங்க, அவன் மகிழ்ச்சியோடு ஆராதிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அல்லேலூயா. இதுதான் அது, அதுதான் இது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது தெளிவாக பழைய பாட்டு புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னதை வாசித்து முடிச்சிடும். சரியா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிச்சு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓ சோத்திரம். ஓடினாலும் இளைப்பறியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாது. இப்போ புரிஞ்ச இந்த வேத வசனோட ரகசியம் என்னன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா.
சொல்லுவோம் பாஸ்டர் அவன் வாக்கில் ஆண்டவர் தந்திருக்கேன், நான் ஓடினாலும் களைப்படையும். ஆனால் பார்த்தா இவைகளை 3 நாள் தாண்டி பார்த்தாச்சுன்னா இவனுக்கு விசுவாசம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. களைச்சி போய் சோர்ந்து போய் பாஸ்டர் சோமண்ணி பார்க்குறேன், தளர்ந்து தான் போகிறேன், தூக்கம் எல்லாம் வருது, ஒன்றும் சோம் பண்ண முடியலைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்துடைய அர்த்தம் அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகம் முன்பதாக போகும்படிக்கு நீ கிறிஸ்துவோடைய கூட தரித்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படிக்கு காத்திருந்து அவரை முன்னிறுத்தி ஆமென் மகிழ்ச்சியோடைய ஆராதிச்சு ஆமென் பயத்தின் திகிலையும் உன்னை விட்டு மாற்றினா நிச்சயமாய் அன்று இஸ்ரவேல் ஜனத்தாரோட கர்த்தருடைய சமூகம் மேக ஸ்தம்பத்தை போலவும் அக்னி ஸ்தம்பத்தை போலவும் முன் சென்று நடத்தினது போல வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை முன்பதாக நடத்தும்.